அண்ணாமலை அவர்களும் இதே தான், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவர் படிச்சுட்டு அவருக்குலாம் அரசியலுக்கு வரணுன்ற அவசியமே கிடையாது. அவருக்கு எப்படியோ சம்பாரிச்சு எப்படியோ போயிருக்கலாம், அவர்லாம் ஜாலியாக இருந்துட்டு போகலாம். இருந்தாலும் அவரும் இங்கே தமிழகத்தை பார்க்குறாரு, இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்குறாரு. அண்ணாமலை அவர்கள் இது வரைக்கும் 2024 தேர்தலில் நான் போட்டியிடலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாரு. திடீர்னு இல்லை நான் கோயம்புத்தூரில் போட்டியிடுறேன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? ஏன் வேற தொகுதியில் நிற்காம பர்டிகுலராக கோயம்புத்தூரில் நிற்கிறதுக்கு காரணம் என்ன? அண்ணாமலை அவர்கள் நீங்கள் நினைக்கிற மாதிரி கோயம்புத்தூரில் போட்டியிடக்கூடிய ஒரு சாதாரண வேட்பாளர் கிடையாது. அவர் ஒரு கட்சி, ஒரு இன்டர்நேஷ்னல், ஒரு பாலிடிக்ஸ், மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பாஜகன்றது ஒரு மிகப்பெரிய கட்சி. அந்த கட்சியினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநில தலைவர் அவர். அனைவருக்கும் வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. நிறைய தொகுதிகள் பற்றி சுவாரஸ்யமான தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சில தொகுதிகள் மக்கள் மத்தியில் பிரபலமாயிருக்கு. அது முக்கியமாக சொல்லணும்னா கோயம்புத்தூர் தொகுதியை சொல்லலாம். ஏன் கோயம்புத்தூர் தொகுதி அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேரடியாக அவங்க போட்டியிடுறாரு. ஸோ அவர் ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள், பல கருத்து கணிப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக கோயம்புத்தூரில் படுதோல்வி அடையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். முதல்ல கோயம்புத்தூர் தொகுதியில் யார் யார் போட்டியிடுறாங்க அப்படின்றத பார்க்கணும். பாஜக சார்பில் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். திமுக சார்பில் யார் போட்டியிடுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணபதி ராஜ்குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் போட்டியிடுறாரு. அதிமுக சார்பில் யார் போட்டிடுறான்னு பார்த்தீங்கன்னா, சிங்கேஜி ராமச்சந்திரன் அவர்கள் போட்டிடுறாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியுமே நம்ம இதில் கணக்கில் எடுத்து தான் ஆகணும். அவர்களும் யாரை வேட்பாளராக நிப்பாட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலாமணி, கலாமணி அப்படின்ற ஒரு பெண்மணியை நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ இந்த 4 பேர் தான் மெயினாக சொல்லணும்னா அந்த தொகுதியில் முக்கியமானவர்கள். இந்த 4 பேரில் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை ரொம்பவும் சிறப்பு தன்மை வாய்ந்த ஒருத்தராக அங்கே பார்க்கப்படுறாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலுமே அவர் எண்மணி எண் மக்கள் யாத்திரை போயிட்டு இருந்தார். ஸோ இவ்வளவு செல்வாக்கு மிக்க ஒரு நபர் கோயம்புத்தூரில் தோல்வி அடைவார் அப்படின்னா அதை ஏற்றுக்க முடியாமல் தான் நிறையா பேருக்கு சந்தேகம் இருக்கும். அது எப்படி தோக்க முடியும், கண்டிப்பாக ஜெயிக்குவாக தான் செய்வார் அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே தோணும். சில கருத்து கணிப்பு முடிவுகள் அவர் தோல்வி அடைவார்ன்ற மாதிரி சொல்லியிருக்கு. முதல்ல அவருடைய செல்வாக்கு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். முதல்ல பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் தொகுதியில் அதிகமான வாக்காளர்கள் எந்த கட்சிக்கு சார்பாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 கட்சிகளுக்கு சார்பாக இருக்காங்க. ஒன்று பாஜக, இன்னொன்று இந்து முன்னணி கட்சி. இந்த 2 கட்சிகளுக்கு அடுத்து தான் திமுக, அதிமுக மற்ற நாம் தமிழர் கட்சிகள்லாம் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்து முன்னணியுடைய மொத்த வாக்குகளுமே பாஜகவுக்கு தான் போட போகிறாங்க அப்படின்னு. ஸோ பாஜகவுக்கான வாக்குகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே அவர் தோல்வியடைவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை சிங்கேஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய பிரச்சாரம் மக்கள் மத்தியில் ஒரு புயலை ஏற்படுத்துது, அவர்கள் மனசை கொஞ்சம் அவங்க கட்சிக்கு சார்பாக நடத்துறதுக்கான வழிவகை செய்யுது அப்படின்னா மேபி சிங்கே ராமச்சந்திரன் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படி இல்லை. எப்படி இருக்குன்னா, சிங்கே ராமச்சந்திரன் அவர்களுக்கு வாக்குகள் விழுகும், ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு விழுகிற அளவுக்கு விழுகாது. ஏன்னா அண்ணாமலை அவர்களுக்கு ஏகப்பட்ட வாக்குகள் அங்கே இருக்குது. வாக்கு வங்கி பயங்கரமாக இருக்குது. பல்லடம், கோயம்புத்தூர் இந்த மாதிரி எல்லா பகுதியிலுமே அவருக்கு வாக்கு இருக்குது. ஸோ அதனால் அவர் தான் அங்கே வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தில் சில சந்தேகங்கள் பார்வையாளர்களாக இருக்கும்போது உங்களுக்கு வரும். அந்த மாதிரியான சந்தேகங்களை இப்போ உங்களால் டேரெக்டாக என்கிட்ட கேட்க முடியாது. கேட்கணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இப்போதைக்கு என் கூட இருக்கிறவங்க சில கொஷின்ஸ் என்கிட்ட கேட்பாங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். கேள்வி கேளுங்க. அண்ணாமலை அவர்கள் பிஜேபியோட பிரசிடெண்ட். அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, பெரிய லெவலில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஈடாகும்போது எப்படி நீங்கள் மற்ற கட்சி கம்பேர் பண்ண முடியும்? அப்படி பார்த்தீங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க, ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க, ஏகப்பட்ட ஆதரவாளர்கள் இருக்காங்க. இந்த சீமான் அவர்களுக்கு இருக்கிற அளவுக்கு ஆதரவாளர்களாக நம்மளால் இன்றைக்கி பார்க்கக்கூட முடியாது. அந்த அளவுக்கு ஆதரவாளர்கள் இருக்காங்க. ஸோ ஆதரவாளர்கள் எல்லாருமே வாக்கு செலுத்துவாங்கன்னா அது இப்படி செலுத்த முடியாது அவங்களால. எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட கட்ட வரைக்கும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் வாக்கு போட போகிறாங்க. அங்கே அப்படி பார்த்துருந்தீங்கன்னா, கமல்ஹாசனுக்கு தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகமான ஃபேன்ஸ் இருக்காங்க. அவர் ஜெயிச்சிருக்கணும், நேரம் சிஎம் ஆயிருக்கணும், ஆகலை. ஸோ இங்கே புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை என்ன புரிஞ்சுக்கணும்னா, வாக்காளர்கள் அப்படின்றவங்க நீங்கள் என்ன தான் உங்களை பிடித்திருந்தாலும், நீங்கள் ஒரு வாக்காளர் உங்களுக்கு ஃபேன்ஸாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பார்ப்பாங்க. அவங்க ஃபஸ்ட்டு மக்களுக்காக என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களால் இந்த தொகுதிக்கு என்ன நல்லது நடந்திருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க. ரெண்டாவது, உங்களுடைய கருத்துக்கள் எந்த அளவுக்கு ஆழமானதாக இருக்குது,
மக்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படும் போது உங்களுடைய வாதங்கள் இப்படி இருக்குது, மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கா, எதிர்வாத மாதிரி இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. இப்படி எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு ஏகப்பட்ட சப்போர்ட்டர்ஸ் இருந்தாலும் அவர் வந்து களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும். அவர் வேலை பார்க்குறாரு, அதனால தான் அவருக்கு ஓட்டு விழுவும் நான் சொல்கிறேன். வேலை பார்க்காம நீங்கள் சும்மா உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா, இப்போ விஜய் அவர்கள் நிற்கிறாரு, அவர் களத்தில் வந்து இறங்கி அவருக்கு எவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கே தெரியும். லட்சக்கணக்கான எத்தனை கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில் அவருக்கு. ஒரு இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் எவ்வளோ பேர் உடனே வந்து ஃபாலோ பண்ணாங்க. அப்போ அவ்வளோ அளவுக்கு அவரை பிடிச்சிருக்கு தானே அர்த்தம். ஆனால் அவர் சரி பிடிச்சிருக்கு, தேர்தல் வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டிலே உட்காந்துதான் அவர் ஓட்டு விழுக்குமா? கள அரசியல் ரொம்ப முக்கியம். கள அரசியலில் அவர் இறங்கி வேலை பார்க்கணும், களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும், மக்களுக்காக குரல் கொடுத்தா மட்டும்தான் அவங்களுடைய ஃபேன்ஸோடைய ஓட்டு இவங்களுக்குரியதாக மாறும். இல்லாட்டா அவங்க ஃபேன்ஸாக மட்டும் தான் இருப்பாங்க, ஓட்டை யாருக்காச்சும் போட்டுட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். விஜய் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்தார், அதுக்காக ஃபேன் வந்துச்சு. அண்ணாமலை அவர்கள் வந்து அரசியலே முழுக்க இருந்து நான் நிறைய பேர் வந்து பிடிச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அவரை கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அண்ணாமலை வந்து டிஃப்ரெண்ட்டான கேட்டகரியில் தான் அவர் வராரு. கண்டிப்பாக அண்ணாமலை வந்து டிஃப்ரெண்ட்டான கேட்டகரி தான். ஆனால் இப்போ வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டார். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கேட்குறது எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு ரன்னிங் ரேஸ் இருக்குது சரிங்களா? ரன்னிங் ரேஸில் அண்ணாமலை அவர்கள் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஓடுறாரு, விஜய் அவர்கள் பாதியிலேருந்து ஓடுறாரு. ஸோ இதுதான் ரெண்டு பேர். நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி ஈக்குவல்னு கேட்குறீங்க. ஆனால் இங்கே யார் ஈக்குவல், யார் எங்கேருந்து ஓடுறாங்கன்றத உலகம் பார்க்காது, யார் வின் பண்ணுவாங்கன்றது தான் உலகம் பார்க்கும் சரிங்களா? அதனால் அரசியல் களத்தில் விஜய் வந்து ஃபேன்ஸோடு வந்தாலும் சரி, அண்ணாமலை அவர்கள் பேஸ்லேருந்து ஒரு கோட்டையை கட்டி எழுப்பிட்டு வந்தாலும் சரி, தேர்தலில் வந்து யார் வெற்றி பெறுவா, யார் மக்கள் மனதை இறுதியில் வெல்வார், எண்ட் ஆஃப் த ஸ்டோரி என்ன இருக்கணும், எண்ட் ஆஃப் த டே எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் மக்கள் பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கம்பேரிசன் வந்து நீங்கள் யாராவது யார் கூட கம்பேர் பண்ணலாம், அது தப்பு கிடையாது. கம்பேர் பண்ணும்போது அவர்களுடைய எண்ட் ஆஃப் த டே அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றது ரொம்ப மஸ்ட்டு. அண்ணாமலை அவர்களை பற்றி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய அப்பா இருக்கார், ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க, அவருக்கு தாத்தா இருக்கார், கலைஞர் அவர்கள் இருக்காங்க. ஸோ இப்படி வந்து அவர் வந்து ஒரு வாரிசாக வந்துட்டுருக்கார் ரெகுலராக. சீமான் அவர்கள் அப்படி கிடையாது. சீமான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலி, ஒரு இனத்தினுடைய வலி வேதனை கண்ணால் பார்த்தவர், அழிக்கப்படும் போது பார்த்தாரு, அவருக்குள்ள மனசில் அவ்வளோ வலி வேதனை இருக்குது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால் அப்படி தான் அவருடைய ஒரு சாம்ராஜ்யத்தை அவர் கட்டி எழுப்புறாரு. அண்ணாமலை அவர்களும் இதே தான், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அவர் படிச்சுட்டு அவருக்குலாம் அரசியலுக்கு வரணுன்ற அவசியமே கிடையாது. அவருக்கு எப்படியோ சம்பாரிச்சு எப்படியோ போயிருக்கலாம், அவர்லாம் ஜாலியாக இருந்துட்டு போகலாம். இருந்தாலும் அவரும் இங்கே தமிழகத்தை பார்க்குறாரு, இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்குறாரு. ஏன்னா அவர் காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது ஏகப்பட்ட வழக்குகளை சந்திச்சிருப்பார், ஏகப்பட்ட ஏழைகளுடைய கண்ணீரை பார்த்துருப்பார், அயோக்கிய பயல்களை பார்த்துருப்பாங்க, ரவுடி பயலை பார்த்துருப்பார், எல்லாமே பார்த்துருப்பார். எல்லாமே சேர்ந்து அவருக்குள்ள ஒரு வழியை ஏற்படுத்துது. தமிழக மக்களை பார்க்குறாரு, நம்மளோட சொந்த மக்கள் இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் தான் இதுக்கு ஒரு தீர்வாக இருக்குன்ட்டு அவர் வந்து அரசியலுக்கு வராரு. வந்து அவருமே எடுத்தவங்க ஒருத்தனை ஒரு பெரிய நடிகனாலாம் உள்ளே வந்து வரல, அவரும் பேஸ்லேருந்து தான் கட்டி எல்லாத்தையும் எழுப்புறாரு. அவரை நம்பி அவருடைய தலைமையை வந்து அவருக்கு பொறுப்பை கொடுக்குறாங்க. அந்த பொறுப்பை வந்து அவர் கரெக்டாக பயன்படுத்தி இவர் தனக்கான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாரு. ஸோ அதான் நான் சொல்கிறேன்ல, இந்த இப்போ சீமான் எப்படி உள்ளே வந்தார், அண்ணாமலை எப்படி உள்ளே வந்தார், உதயநிதி எப்படி உள்ளே வந்தார் அப்படின்றது முக்கியம் இல்லை. எண்ட் ஆஃப் த டே அவங்க என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்றது ரொம்ப மஸ்ட்டு. கோயம்புத்தூரில் நீங்கள் யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் நான் சொல்கிறேன், கோயம்புத்தூரில் வந்துட்டு என்னோடய கருத்து கணிப்புப்படி அண்ணாமலை அவர்கள் 100% ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சிங்கராமச்சந்திரன் அவர்களுடைய செயல்படம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. அதனால் அவருக்கான வாக்குகள் வந்து உழுகும். ஆனால் பட் எந்த அளவுக்கு வாக்குகள் உழுகும் அப்படின்றது அண்ணாமலையோட கம்மியாக உழுகும்ன்ற மட்டும் என்னால் சொல்ல முடியும். ஆனால் அவருடைய செயல்பாடு நல்லா இருக்குது, அங்கே கொஞ்சம் நல்லா இருக்குது. அண்ணாமலை அவர்களுக்கு இல்லை என்றாலும் அவர் வந்து ரொம்ப வேலையை பார்க்கல அப்படின்லாம் சொல்லார்ல, நல்லா வேலை பார்த்துட்டு தான் இருக்கார். அண்ணாமலை அவரோட இன்னும் சிறப்பாக வேலை பார்த்தாருன்னா இவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புன்றது. எனக்கு ஒரு சந்தேகம் சூர்யா. அண்ணாமலை அவர்கள் இது வரைக்கும் 2024 தேர்தலில் நான் போட்டியிடலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தார். திடீர்னு இல்லை நான் கோயம்புத்தூரில் போட்டிடுறேன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் வேறு தொகுதியில் நிற்காமல் பர்டிகுலராக கோயம்புத்தூரில் நிற்கிறதுக்கு காரணம் என்ன? இல்லை என் மண் என் மக்கள் யாத்திரையோட இறுதி பயணத்தை கோயம்புத்தூரில் முடித்து பல்லடத்தில் மாநாடு போட்டதன் காரணமாக, அங்கே வந்த கூட்டத்தின் காரணமாக இங்கே நம்ம நின்னா ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நிற்கிறாரா? அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ உங்களுடைய குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிற வரைக்கும் அந்த குழந்தை வந்து ஊசி போட மாட்டேன்னு தான் சொல்லும். அதை ஊசி போட்டால் தான் சரியாகும் அப்படின்னா நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் கன்வின்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம எல்லாரையுமே குழந்தைகள் மாதிரி தான் அரசியல்வாதிகள் பாவிப்பார்கள். ஏன்னா இங்கே வந்து நம்மளை தாண்டி ஒரு அரசியல் நடக்கும்ன்றதை மக்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேனே, இப்போ வந்து ஒரு ஃபேக்ட்ரி வருதுன்னா
பொதுவாக ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஃபேக்ட்ரி வருது வேலை கிடைக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டோட போயிடும். ஆனால் அரசியல்வாதிகள் அதை எப்படி பார்ப்பாங்கன்னா, இந்த ஃபேக்ட்ரி வரும்போது எவ்வளோ லாபம், எவ்வளோ நட்டம், இதனால் மக்களுக்கு என்ன பிரச்சனை, சுற்றுச்சூழலுக்கு என்ன பிரச்சனை, எல்லா ஆங்கிலையும் யோசிப்பாங்க. இப்படி எல்லா ஆங்கிலையும் யோசிச்சு மக்களுக்கு சார்பாக முடிவு எடுக்கிறவங்க மக்களுக்கான அரசியல்வாதியாக இருப்பாங்க. எல்லாத்தையும் யோசிச்சுட்டு தனக்கு லாபம் வந்தால் போதும்னு நினைக்கிறவங்க மக்களுக்கு எதிரான ஒரு அரசியல்வாதியாக இருப்பாங்க. ஸோ அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு அரசியல்வாதியாக யோசிக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து தேர்தலில் இறங்கி ஆகணும், வேறு கட்டாயத்துக்குள்ளாகிறோம். ஏன்னா திமுக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாக்குறுதிகள்லாம் பார்த்துருப்பீங்க, அவங்களுடைய 3 வருட செயல்பாடுகளை பார்த்துருப்பீங்க. இப்போ பார்க்கும்போது எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் உங்களுக்கே கோவம் வரும். நீங்கள் பார்த்துட்டு திமுக என்ன இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறோம் கோவம் வருது. சாதாரண மக்கள் நம்மளாலே கோவம் வருதுன்னா அப்போ அவர் ஒரு அரசியல்வாதி, நிறைய பிரச்சனைகளை பார்க்குறவர். அப்போ கோவப்படும்போது மொத்தமாக இறங்குங்க, ஒரு எதிர்ப்பை காட்டுவோம், எதிர்ப்பை காட்டுறதுக்காக வச்சு தேர்தலில் நிற்போம் அப்படின்னு நிற்கிறாரு. அதே மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்டீங்க கோயம்புத்தூர்ல ஏன் நிற்கிறாருன்னு. இப்போ எந்த மரத்தில் பழம் கிடைக்குமோ அந்த மரத்தில் தான் நீங்கள் போய் பறிக்கணும். பழமே காய்க்காத மரத்தில் போய் பறித்து வேஸ்ட்டு தான். அண்ணாமலை அவர்களுக்கு எல்லா மரத்துலையும் பழம் இருக்க தான் செய்யுது. அதில் அவருக்கு ஃபேவராக ஒரு கோயம்புத்தூர்ன்ற ஒரு தொகுதி பிடிச்சிருக்கு, அதனால் அங்கே நிற்கிறார். ரெண்டாவது வந்து கோயம்புத்தூர் தொகுதி வந்து சென்டிமெண்ட்டாகவே அவருக்கு ரொம்ப பிடிச்ச தொகுதி. இப்போ இடையில கூட ஒரு காணொலியில் சொல்லியிருந்தாரு, நான் கோயம்புத்தூருக்கு வரும்போது அப்பா கூட அந்த தகரப்பெட்டியோட வந்து நின்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னு தவிர அவர் அதான் சொன்னேன் நான், தேர்தலில் அவர் நின்று வெற்றி பெற்று மக்களுக்கு என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு சிந்தனை தான் நமக்கு வேணுமே தவிர ஏன் கோயம்புத்தூர் தொகுதி தேர்ந்தெடுத்தார் ஏன் அப்படின்றது வந்து நமக்கு வந்து தேவையில்லாத லாஜிக்ஸ் தான் அது. அப்படி கேட்டிங்கன்னா ஏன் குளத்தூரில் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து எம்எல்ஏசி எலெக்ஷனில் நிற்கிறார் அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? பரம்பரையாக நிற்கிறாங்கன்ற மாதிரி தானே சொல்லுவீங்க. ஸோ அதில் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. அவர்களுக்கு பிடித்த தொகுதியில் நிற்கிறாங்க, அங்கே தொகுதிக்கு மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்களா இல்லையான்றது தான் எண்ட் ஆஃப் த டே இருக்கும். ஓகே, இப்போ வந்து மீடியா மத்தியில் அவர் வந்து ஒரு வாதம் ஒன்று வைக்கிறாரு. என்னென்னா கோயம்புத்தூரில் இருக்க எல்லா மீடியாவும் இந்த எலெக்ஷனில் நல்லா ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணுங்க, ஏன்னா இந்த எலெக்ஷனுக்கு வந்து டிஎம்கே ஏடிஎம்கே சைட்லேருந்து கோயம்புத்தூருக்கு கோடியாக கொட்ட போகிறாங்க இந்த எலெக்ஷனுக்கு. அப்படின்ற பட்சத்தில் இவங்க சைடு கொடுக்க மாட்டாங்களா? இவங்க சைடு கொடுத்தாங்கன்னு ப்ரூவ் பண்ணணும் யாராச்சும். இல்லை, என்னோட கேள்வி என்னென்னா இப்போ எல்லா கட்சியும் கொடுக்கல, இப்போ இவங்களும் ஓட்டு காசு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்கன்றத இவரோட வாதம். இவரை மாதிரி மற்ற 2 கட்சிகள் எங்கேயுமே சொல்லவே இல்லையே. இப்போ வந்து பிஜேபியை சேர்ந்து அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து பூத கண்ணாடி போட்டு பாருங்கள் எல்லா பத்திரிகையாளர்களும் இங்கே பணம் கொடுப்பாங்கன்றாரு. இதே மாதிரி சிங்கி ராமச்சந்திரன் அவர்களும் சொல்லணும்ல பணம் கொடுப்பாங்க வந்து பாருங்கன்னு சொல்லணும்னா அவர் சொல்லவே இல்லையா. அவர் சொன்னால் தானே நம்ம வந்து அப்போ அவங்க கொடுப்பாங்களே இவங்க கொடுக்கலான்னு கேட்க முடியும். யாருமே பிஜேபி கொடுக்குறாங்கன்னு சொல்லவே இல்லை. இவர் தான் சொல்கிறாரு திமுகவும் அதிமுகவும் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னது அண்ணாமலை அவர்கள். அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் கொடுக்குறாருன்னு இவங்க சொல்லணும். இடையில ஒரு காணொலி பார்த்துருப்பீங்க, ஒரு அம்மா ஆரத்தி எடுக்கும்போது அண்ணாமலை அவர்கள் வந்து கீழே வந்து பணம் கொடுக்குற மாதிரி, பணம் கிடையாது ஆக்சுவலி ஒரு கவர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ நம்ம ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்தாச்சு. இது வந்து இவர் என் மக்கள் யாத்திரை போயிட்டு இருந்தார்ல, அப்போ அவர் வரும்போது அவர் ஆரத்தி எடுத்தாங்க ஒரு அம்மா. பொதுவாக தமிழ்நாட்டிலேருந்து ஒரு கலாச்சாரம் இருக்குது, ஒருத்தவங்க ஆரத்தி எடுத்தாங்க அவங்களுக்கு வந்து நம்ம கையில் இருக்கிறது ஏதோ ஒன்று கொடுக்கணும். இது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கலகலப்பான ஒரு கலாச்சாரம்னு சொல்லலாம், ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுன்னு சொல்லிக்கலாம். இது அண்ணாமலை அவர்கள் ஒரு கவர் கொடுக்குறது எப்போ என் மக்கள் யாத்திரை போகும்போது. ஆனால் அதை திமுகவை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை வந்து காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பாருங்கள் எலெக்ஷனில் காசு கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு போட்டுட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா என் மக்கள் யாத்திரையில் கொடுத்த ஒரு வீடியோ பணத்தை அந்த ஒரு காணொலியை இப்போதைக்கு போகிறாங்கன்னா இப்போ பிஜேபி கொடுக்கல, அப்போ கொடுத்த மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுவோன்னு தானே அவங்க பண்ணுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிஜேபி இது வரைக்கும் பணம் கொடுக்கல, கோயம்புத்தூர் தொகுதியில் கொடுக்க மாட்டாங்கன்னு நம்புகிறேன். அதேமாதிரி இப்போ கொடுத்ததுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் இது வரைக்கும் வரல. அதே மாதிரி இப்போ ஒரு அண்ணாமலை அவர்களுக்கு வந்து ஒரு திமுகவினரும் அதிமுகவினரும் ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. என்னென்னா திமுககாரங்க சொல்கிறாங்க ஏடிஎம்கே கேண்டிடேட் வந்து அண்ணாமலைக்கு ஃபேவரானவர். இவங்க இப்போ ஏடிஎம்கே என்ன சொல்கிறாங்க, டிஎம்கே வந்து பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு யாருன்னு முகம் தெரியாத ஒருத்தரை நிப்பாட்டுறாங்க, வேல்யூ இல்லாத ஒருத்தரை நிப்பாட்டுறாங்கன்னு சொல்லி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து? ரெண்டுமே கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அண்ணாமலையை எதிர்த்து ஒரு டம்மி கேண்டிடேட்டை ஏடிஎம்கே நிப்பாட்டிட்டாங்கன்னு சொன்னால் அப்போ டிஎம்கே ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை நிப்பாட்டணும். ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்னா ஐயா ஆர்எஸ் அவர்களையோ அல்லது கனிமொழி அவர்களையோ அந்த தொகுதியில் போட்டியிட விட்டுருக்கணும் அவங்க உடலில். அப்போ அவங்க பக்கம் தப்பு இருக்கா? சரி ரைட்டு. அப்படியே அதிமுக பக்கம் வாங்க. அதிமுக என்ன சொல்கிறாங்கன்னா டிஎம்கே வந்து இந்த மாதிரி அதே மாதிரி அதிமுக சைடில் வந்து டம்மி கேண்டிடேட் நிப்பாட்டாங்க, அவங்க ஸ்ட்ராங்காக நிப்பாட்டி இருக்கணும் அப்படின்னா ஒன்று அதிமுகவில் என்ன பண்ணியிருக்கணும், ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை நிப்பாட்டியிருக்கணும். 2 பேருமே ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் நிப்பாட்டல. ஏன் நிப்பாட்டலன்றது நான் சொல்லிடுறேன்.
நான் தான் முதலே சொன்னேன்ல, கோயம்புத்தூர் தொகுதியில் அண்ணாமலை அவர்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது, மக்கள் மத்தியில் வந்து அவருக்கு நல்ல ஆதரவு இருக்குது. அதனால வந்து இப்போ மற்ற டேரெக்டாக வேறு பெரிய கேண்டிடேட் பண்ணால் கண்டிப்பாக தோக்க தான் போகிறாங்க. ஏன் இந்த அசிங்கப்படணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க நிற்கலை. இதுக்கு தங்களுக்குள்ளே ப்ளேம் பண்ணிக்கிறாங்க, நீ தான் காரணம் நான் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளோ தான் சிம்பிள் லாஜிக் தான். அண்ணாமலை இதை பற்றி எதுவுமே பேசலை பார்த்தீங்களா? இது பொதுவாக வந்து ரன்னிங் ரேஸ் போகும்போது 3 பேர் ஓடுறாங்கன்னா அவன் ஜெயிக்க போகிறான்னு அவனை தான் பார்க்கணும், நம்ம அவனை தான் பார்க்கணும் இந்த உலகம். இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை அவன் ஸ்லோவாக ஒன்றனால தான் நான் தேர்டு வந்து, இல்லை நான் ஸ்பீடாக ஒன்றால தான் அவன் செகண்ட் வந்தான்னா இது லாஜிக் எப்படி? அவன் ஏன் ஃபஸ்ட்டு வந்தான்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு மாற்றி இவங்களுக்குள்ளே ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி இதில் ஒன்றுமே இல்லை, லாஜிக் இல்லை. அவங்களுக்குள்ளே ஒரு முட்டு கொடுத்துட்ருக்காங்க மாற்றி அவங்களே. அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின். ரைட். அப்படி பார்த்தாலுமே இப்போ வந்து அதிமுகவோட இது கேண்டிடேட் வந்து ஒரு சில விமர்சனங்களாவது வைக்கிறாரு அண்ணாமலை அவர்களை பார்த்து. யார்? எடப்பாடியா? இல்லை, அதிமுகவோட எம்பி கேண்டிடேட் ஒரு சில விமர்சனங்கள் ஏதாவது ஒரு விஷயமாவது பேசுறாரு. ஆனால் திமுகவை சேர்ந்த கேண்டிடேட் எதுவுமே பேச மாட்டாரு. அதுக்கு காரணம் என்ன? அவருக்கு பேச தெரியலன்னு கூட சொல்லலாம். நான் என்ன சொல்கிறேன், விமர்சனங்கள் வைக்கிறதுலாம் தப்பு கிடையாது. விமர்சனங்கள் வைக்கணும். விமர்சனங்கள் வச்சா தான் ஒருத்தவங்க எடுப்பார் இல்லை ஏமாவமானன் கெடுப்பார் இல்லான்னு கெடுன்னு சொல்லிட்டு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. நான் சொல்லேன், திமுக வந்து அண்ணாமலை விமர்சனம் பண்ணாமல் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நல்லா விமர்சனம் பண்ணுறாங்க. திமுகவை விட அண்ணாமலை சிறப்பாக விமர்சனம் பண்ணக்கூடியவர்கள் யாருமே இல்லை. ரொம்ப அதிகமாக விமர்சனம் பண்ணுவாங்க. அந்த கேண்டிடேட் விமர்சனம் பண்ணலை அப்படின்ற யோசிக்கிறோம்னா அந்த கேண்டிடேட் பாயிண்ட்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். அந்த பாயிண்ட் வரட்டும் ஒரு படத்தில் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவர் பாயிண்ட் இல்லாமல் இருக்காரோ, அல்லது தலைமையே கூட சொல்லியிருக்கலாம், தேவையில்லாத லூஸ் டாக் எது விட்டு மாட்டிக்காதீங்க அந்த இடத்துல அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அதனால் அவர் பேசாமல் இருப்பார். ஆனால் வந்து உதயநிதி அவர்கள் மற்ற திமுகவை சேர்ந்தவர்கள்லாம் அவங்களுடைய விமர்சனங்களும் தொடர்ந்து வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதிமுகவும் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு ஒரு பதிலடியும் கொடுத்துட்டு தான் இருக்கார். அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ அவர் மேலே கேஸ் இருக்குது, 29 வழக்கு இருக்குது, அதில் 2 வழக்கு பர்சனலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால் அதை மக்கள் பார்வையில் எப்படி இருக்குது? அப்படி பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் மீதெல்லாம் 140 வழக்குகளுக்கு மேலே இருக்குது. ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் ஆயிட்டீங்கனாலே வழக்குகள்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக வரும். ஒன்றுமே இல்லை. நான் சொல்கிறேனே, இப்போ உதாரணத்துக்கு ஒரு மக்கள் வந்து ஒரு நியாயத்துக்காக போராடுறாங்க. அந்த போராட்டத்தில் போய் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்ற பட்சத்தில் அது வந்து ஒரு பப்ளிக்கு இடையூறாக இருக்குது, இல்லை ஒரு போராட்டம் பெருசாக வெடிக்குது அப்படின்றப்ப காவல்துறை வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும். ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் ஒரு கட்சியை சேர்ந்த தலைவர் போய் உட்காரும்போது கூட்டங்கள் அதிகமாகும். அதனால் உங்களை வந்து உங்கள் மேலே வழக்கு பதிவு செய்வாங்க. இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு ஏகப்பட்ட வழக்குகள் வரும். இது போக வந்து தனிப்பட்ட முறையில் உங்கள் மீது வழக்குகள் வருவதற்கு 99% சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஒரு அரசியல்வாதி வந்து பல வழக்குகளை சந்தித்து தான் வர முடியும். கலைஞர் அவர்கள், காந்தியிலேருந்து எல்லாருமே சிறையில் இருந்தவங்க தாங்க. எல்லா அரசியல்வாதியுமே சிறையில் இருந்தவங்க தான். அவர்கள் பார்க்காத வழக்கா, அவர்கள் சந்திக்காத இதாக எல்லா அரசியலையும் சந்திக்கணும். அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2-3 வருடங்கள் வந்துட்டு நல்லா சிறப்பாக செயல்படுறாருன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். ஒரு அரசியல்வாதி சிறப்பாக செயல்படுறாரு அப்படின்னாலே வழக்குகள் கண்டிப்பாக அதிகமாக வரதான் செய்யும். அவர்கள் வந்து ஆளும் கட்சி மத்தியில் ஆளும் கட்சியாக இருந்தாலும் மாநிலத்தில் அவர்கள் மீது வழக்கு விழ தான் செய்யும். ஏன் மாநிலத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவின் மீதே வழக்கு அதிகமாக விழுகுது. இவங்க மேலே விழுகிற வழக்கு வேறு இருந்தாலும் அரசியல்வாதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வழக்குகள் அடிக்கடி வரதான் செய்யும். வழக்குகளை சந்திப்பது தானே அரசியலே. இது சாதாரண விஷயம் தான். இது ஒரு பெருசாக சொன்ன நீங்கள் கேட்டீங்க, இந்த ரெண்டு வழக்கு வந்து பர்சனல் வழக்குன்ற மாதிரி சொன்னீங்க. அதான் சொல்லல, நீங்கள் வந்து ஒரு பிரபலம் ஆறீங்கனாலே பல வழக்குகள் வந்து அவங்களுக்கு பர்சனலாகவே வரும். அதில் ஒரு 2 வழக்கு தான் அவருக்கு வந்திருக்குன்ற பட்சத்தில் சந்தோஷம்தான். திமுகவுடைய எல்லா லிஸ்ட்டும் எடுத்து பாருங்கள். ஐயா ஸ்டாலின்லேருந்து எல்லாருமே பல வழக்குகள் இருக்கும், ஏகப்பட்ட வழக்குகள் இருக்கும். நான் தவறாக சொல்ல வரல, இந்த மாதிரி தான் மிஸ்ஸாக டைம்லலாம் அவர் ஸ்டாலின் அவர்கள் பட்ட கஷ்டம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ வழக்குகளை சந்திச்சிருக்காங்க. ஸோ அரசியல்வாதிக்கு வழக்குன்றது புதிதில்லை, அவங்களுக்கு பழகின ஒரு விஷயந்தான். இதை மக்கள் வந்து இப்படி தான் பார்ப்பாங்க. என்ன வழக்கு இருக்குது அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. எடப்பாடி அவர்கள் மீது கூட வழக்கு இருக்குது, எல்லாருமேலேயுமே வழக்கு இருக்குது. வழக்கு இல்லாத ஒரு அரசியல்வாதி உங்களால் பார்க்கவே முடியாது. அடுத்த கொஸ்டின். கோயம்புத்தூர் பகுதியில் வந்து பாஜக வெற்றி பெறுவதற்கு இந்து முன்னணியும் ஒரு காரணம். ஆமாம். ஆனால் அங்கே ஒரு என்னென்னா, இந்து முன்னணிக்கு அங்கே எவ்வளோ வரவேற்பு இருக்குது, எவ்வளோ ஆதரவு இருக்கோ அதே மாதிரி அகெயின்ஸ்டான விமர்சனங்களும் வெறுப்பும் இருக்குது அங்கே இருக்க மக்கள்கிட்ட. ஏன்னா இவங்க வந்து பர்டிகுலராக இந்த ஒரு போர்ஷனை மட்டும் வச்சு அரசியல் பண்ணுறாங்க, ஆதிக்கம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. சப்போஸ் இப்போ அவங்களோட ஆதரவில் அண்ணாமலை அவர்கள் அந்த தொகுதியின் எம்பியாக ஜெயிச்சிட்டாருன்னா அதை கட்டுக்குள் கொண்டு வருவாரா? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இந்து முன்னணியினுடைய ஆதரவு முழுக்க பாஜக அங்கே கோயம்புத்தூரில் மொத்தம் 100% மக்களில் ஒரு 30% பேர் வந்து இந்து முன்னணிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மீதமுள்ள ஒரு 30% பேர் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் சொன்னீங்களா அகேன்ஸ்டாக இருப்பாங்கன்னா, இந்த 60% பேருக்கு அகேன்ஸ்டாக ஒரு 40% பேர் இருக்காங்க.
இந்த 60% வாக்குகளை அண்ணாமலை பெறுவார், இந்த 40% வாக்குகளே சிங்கே ராமச்சந்திரன் பெறுவார். எப்படி பார்த்தாலும் அண்ணாமலை தானே வெற்றி பெறாங்க. இதான் லாஜிக் அங்கே. இல்லை, நான் வெற்றி பெறது ஒரு வெற்றி பெற்றுட்டாருன்னா இவர்களோட ஆதிக்கம் கொஞ்சம் அங்கே அதிகமாக இருக்குன்ற மாதிரி விமர்சனங்கள் வருது. அதை கட்டுக்குள் கொண்டு வருவாரான்னு கேட்குறேன். அதாவது இந்த பாஜகவின் மீது ஒரு இந்து மதத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, இந்துத்துவ வச்சு தான் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்றதுலாம் வந்து யாரால் கட்டமைக்கப்பட்ட பிம்பம் அப்படின்றத யோசிக்கணும் நம்ம. ரெண்டாவது, இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து குரான் படிக்கிறாரு, குரான் புக் வாங்குறாரு, எல்லாமே வாங்கி படிக்கிறாரு, பைபிள் படிக்கிறாரு, புத்த மதம் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள்லாம் படிக்கிறாரு, எல்லாமே பண்ணுறாரு. சர்ச்சுக்கு போகிறாரு, மசூதிக்கு போகிறாரு, அங்கே இருக்கக்கூடிய சாதாரணவங்க ஏழைகள் வீட்டுக்கும் போகிறாரு, பணக்காரங்களையுமே சந்திக்கிறாரு, எல்லாருமே பண்ணுறாரு. இந்த மாதிரியான ஒரு எம்பி அங்கே வரும்போது அந்த தொகுதிக்கு என்ன வேணுன்றதை பாராளுமன்றத்தில் பேசுவார். அப்போ வந்து நீங்கள் கேட்ட இந்த ஒரு குறை அவருடைய கண்ணில் படும், கண்டிப்பாக படும். இதெல்லாம் பார்த்துருப்பாரு நேரம். ஸோ இதுக்கான ஃபிக்ஸாக தான் அவர் வந்து பாராளுமன்றத்துக்கு போய் பேசும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ அது வந்து நம்ம இப்போயே நம்ம முடிவு பண்ண முடியாது. ஏன்னா அவர் என்ன பண்ணுறார், ஒரு அரசியல்வாதி இப்படி தான் நடந்துக்குவாருன்றதை நம்மளால் முன்கூட்டியே முடிவு பண்ண முடியாது. நம்ம ஒரு ப்ரிடிக்ஷனில் வேணால் சொல்லலாம், அண்ணாமலை அவர்கள் அந்த கீழ்த்தரமான அரசியல் எங்கேயுமே பண்ண மாட்டார், பண்ணது கிடையாது. அப்படி ஒருவேளை அந்த அரசியல் நீங்கள் சொல்கிற மாதிரி கோயம்புத்தூர் பகுதியில் இருந்தால் அதை அவர் சரி செய்வார்ன்ட்டு நம்ம நம்பலாம். இப்போ வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து கோயம்புத்தூர் தொகுதியில் தான் நிற்கிறாரு. ஆனால் கோயம்புத்தூர் தொகுதியில் நிற்கிற ஒரு வேட்பாளரை கோயம்புத்தூரில் இருக்கவங்க விமர்சனம் பண்ணால் பரவாயில்ல, தூத்துக்குடியில் இருக்கிறவங்க, இங்கே மத்திய சென்னையில் நிற்கிறவங்க, தென் சென்னையில் நிற்கிறவங்க, இங்கே இருக்கவங்களாம் ஏன் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ அண்ணாமலை அவர்கள் அங்கே வந்து ஜெயிக்கக்கூடிய நிலைமையில் இருக்காரா? அது நல்ல கேள்வி. இது விமர்சனம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வருது, எந்த மாதிரி வருது அப்படின்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு மோடி அவர்கள் பிரதமர் ஆகும்போது ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சு. ஒரு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமர் ஆகும்போது ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சு. இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் அவங்கெல்லாம் பயந்துருந்தாங்கன்னா அடுத்த 5 ஆண்டுகள் அவர்களால் சிறப்பாக செயல்பட்டுருக்க முடியாது. அதே மாதிரி விமர்சனங்கள் எந்த ஒரு அரசியல்வாதிக்கு நிறைய வருதோ அந்த அரசியல்வாதி வளர்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம், கீழே போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். 2 விதமான விமர்சனங்கள் இருக்குது. ஒன்று நெகட்டிவாக வர விமர்சனம், இன்னொன்று பாசிட்டிவாக வர விமர்சனம். இந்த பாசிட்டிவாக வர விமர்சனம் எப்படின்னா, ஒன்று வந்து இப்படி வரும், வயிற்றுச்சலில் ஒரு சில பேர் கற்றுவான். இந்த வயிற்றுச்சலில் கத்துறவங்களோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும். அண்ணாமலை அவர்கள் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கோயம்புத்தூரில் போட்டியிடக்கூடிய ஒரு சாதாரண வேட்பாளர் கிடையாது. அவர் ஒரு கட்சி, ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு பாலிட்டிக்ஸ் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பாஜகன்றது ஒரு மிகப்பெரிய கட்சி. அந்த கட்சியினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநில தலைவர் அவர். ஒரு மாநில தலைவர் கோயம்புத்தூர்ன்றது நல்ல வளர்ந்த நகரம், ஒரு சிறப்பான ஒரு நகரம், நாகரிகமான ஒரு நகரம், எல்லாமே நாகரிகமான நகரம். அவருக்கு நாகரிகத்தில் அட்வான்ஸாக போய்கிட்டு இருக்காங்க அந்த கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க. அப்படிப்பட்ட ஒரு நகரத்தில் வந்துட்டு இவர் வந்து வேட்பாளராக நிற்கிறாரு அப்படின்ற பட்சத்தில் எல்லா கட்சிகளுக்குமே ஒரு பயம் உருவாக தான் செய்யும். இவர் வந்து இங்கே போட்டியிடுறது வந்து மொத்த தமிழ்நாட்டுக்குமே ரெஃப்ளெக்ட் ஆகும். இவரோட வெற்றி வந்து மற்ற பாஜக காரங்களும் வந்து ஒரு பூஸ்டப் பண்ணுவாங்கள. ஸோ அதனால் இவர் மீது எல்லா பகுதியிலிருந்துமே விமர்சனம் வரதான் செய்யும். நான் இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர்லேருந்து போட்டிடுறாரு. ஏன் கோயம்புத்தூர்லேருந்து அவருக்கு வந்து விமர்சனம் போகாதா, கன்னியாகுமரிலேருந்து போகாதா? எல்லா பகுதியிலேருந்து ஸ்டாலின் அவர்கள் மீது விமர்சனம் வைக்க தான் செய்வாங்க. காரணம் என்னென்னா அவர் ஒரு தலைவர். அதே மாதிரி அண்ணாமலை மீது எல்லா பக்கத்துலேருந்து விமர்சனம் வருதுன்னா அது காரணம் வந்து அவர் ஒரு தலைவர், அதனால தான். ஸோ வந்து இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வரதான் செய்யும் அரசியலில். இப்போ வந்து கருத்து கணிப்புக்கு வந்து நான் ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல கருத்து கணிப்புகளுடைய முடிவுகள் வந்து அண்ணாமலை ஜெயிப்பாருன்னு தான் சொல்லுது. ஒரு சில கருத்து கணிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் அங்கே தோற்பதற்கு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்றாங்க. ஒரு சில கருத்து கணிப்புகளோ இல்லாட்டி இந்த ஜெயிப்பர் சொன்ன கருத்து கணிப்புகளோ நம்பவே இல்லை. ஸோ நாமளே வந்து ப்ரிடிக்ட் பண்ணது வந்து அங்கே எப்படி ஆதரவு இருக்குது அப்படின்றதில் பார்க்கும்போது அண்ணாமலை அவர்களுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அவர் வெற்றி பெறுவார், அவ்வளோதான்றதை நான் சொல்கிறேன். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து இப்போ தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து திமுகவில் இருக்க எல்லாருமே வந்து இந்த தேர்தலில் பாஜகவை ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னைக்கு தேர்தல் பட்டியலில் அண்ணாமலை அவர்களோட பேர் வந்ததோ அன்னையிலேருந்து அண்ணாமலை ஜெயிக்கக்கூடாதுன்றாங்க. இதற்கு காரணம் என்ன? இதுக்கு அதே பதில் தான், சொன்ன பதில் தான். அவர் ஒரு தலைவர், டைரெக்டாகவே தலைவரை ஜெயிக்க வச்சிட்டிங்கன்னா அப்புறம் என்னத்துக்கு அந்த மற்றவங்க ஜெயிச்சா தோத்தாங்க, இவர் ஜெயிச்சிட்டாருன்னா இதே ஒரு பூஸ்டப் ஆயிரும் எல்லாத்துக்குமே. ரெண்டாவது பாஜக ஜெயிக்கக்கூடாதுன்னு திமுக நினைக்கல, அவர்கள் உள்ளே வந்து விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜெயிச்சு தான் உள்ளே வரணுன்றது அவசியமே கிடையாது, ஜெயிக்காமல் உள்ளே வரலாம், கூட்டணின்ற பேரில் கூட வரலாம். அவங்களோட நோக்கம் பாஜக உள்ளே வரக்கூடாது அப்படின்றது. வந்துச்சுன்னா இவங்களுடைய வண்டவாளம் தண்டவாளம்னா வெளியே தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு பயப்படுறாங்க. ஸோ அதனால் வரக்கூடாதுன்னு நினச்சாங்க. அப்படி வரக்கூடாதுன்னு நினைக்கிற பட்சத்தில் திருத்துப்படி ஒரு வேட்பாளராக நிற்கிறேன் அப்படின்றப்ப பயம் வரதாங்க செய்யும். அதனால வந்து அவர் மீது விமர்சனங்கள் அதிகம் வச்சுக்கிட்டு இருக்காங்க.
இப்போ கோயம்புத்தூரில் அண்ணாமலை ஜெயிச்சிட்டாருன்னா தமிழகத்தில் அடுத்து என்ன எப்படி தாக்கம் இருக்கும், அடுத்த ஸ்டெப்பு என்ன வைப்பாங்க பிஜேபி? இப்போ வந்து கோயம்புத்தூரில் வந்து பாஜகவினுடைய மாநில தலைவர் வெற்றி பெறுறார் அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு டாக் எப்படி வரும்னா, நோட்டா கூட போட்டிருந்த கட்சி இன்றைக்கி வந்து மாநில தலைவர் வெற்றி பெற்றுட்டாருன்னா அவர் மட்டும் வெற்றி பெற போகிறது கிடையாது. நான் சொல்கிறேன், எல்முருகன் அவர்கள் வெற்றி பெறுவார், இந்த கிட்டத்தட்ட ஒரு 5, 6, 7 பேர் கிட்ட வெற்றி பெற போகிறாங்க பாஜகவில். இவ்வளோ பேர் வெற்றி பெறும்போது அது தமிழகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பாஜகவுக்கு வந்து அதிமுக இருக்கிறப்ப கூட அந்தளவுக்கு சப்போர்ட் இல்லை. அதிமுகலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் மக்கள் சப்போர்ட் நிறையா வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இவங்க வந்து அதிகமாக வெற்றி பெறும்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய திமுக மற்றும் அதிமுக இந்த 2 கட்சிகளுடைய வண்டவாளங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிடும். மக்கள் இந்த 2 கட்சிகளையும் மறக்க ஆரம்பிப்பார்கள், கடந்து போக ஆரம்பிப்பார்கள். ஏன்னா கடந்த 50 வருஷம் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக அந்த மாற்றி தான் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னா அவங்க 2 பேரும் போய் காலியாகிடுவாங்க. காலியாகிட்டு அதுக்கப்புறம் பாஜக அவர்களுக்கு சண்டை போடுறதுக்கு வந்து இப்போ விஜய் அவர்கள் வருவார், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்காங்க, முஸ்லீம் லீக் கட்சி, திருமாவளவன், இந்த மாதிரி கட்சிகள்லாம் இருக்குது. இவங்களுக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் கொடுக்கணும். எத்தனை நாள் தான் அவங்க கூட்டணியில் நின்றுட்டு இருப்பாங்க? எதிர் சண்டை தான், ஒரு சண்டை இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொள்ளையெடுத்தவர்களே திருப்பி வந்தால் நல்லா இருக்காதுல. பாஜக வெற்றி பெற்றால் இவர்களுடைய ஆதிக்கம் குறையும், அவ்வளோதான். இறுதியாக ஒரு கேள்வி. இப்போ ஆல்ரெடி போன எம்பி தேர்தலே வந்து மாபெரும் வெற்றி வந்து திமுகவுக்கு தான் கிடச்சிது. ஆஸ் யூஷுவல் இந்த எலெக்ஷன்லேயும் அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க. என்ன நம்பர்ஸ் குறையும், அவ்வளோதான். அதிகமான நம்பர்ஸ் இருக்கையிலே வந்து நீங்கள் ஏன் இதை செய்யலை அதை செய்யலைன்னு கேட்டதுக்கு எங்களுக்கு மேலேருந்து நிதி வரல, மேலேருந்து எங்களுக்கு எதுவும் பண்ணலைன்றாங்க. அப்படின்ற பட்சத்தில் வருகின்ற தேர்தலில் பாஜக ஒரு 3 இடமோ 5 இடமோ இல்லை அண்ணாமலை அவர்களே ஜெயிச்சுட்டா நாளைக்கு அவரை காரணம் காட்ட மாட்டாங்களா? எது இப்போ ஏன் சென்ட்ரல்லேருந்து வரல, ஏன் நீங்கள் உங்கள்கிட்ட தான் நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது, நீங்கள் தமிழகத்துக்காட்டி நீங்கள் குரல் கொடுக்கலாம்ல அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு இதே இடத்துல வந்து அண்ணாமலை மட்டுமே ட்ரிகர் பண்ண மாட்டாங்களான்னு கேட்குறேன். அப்படிலாம் இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். மத்திய அரசை வந்து குறை சொல்லுவது வந்து பார்த்திங்கன்னா திமுக அரசு. இந்த திமுக அரசு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஃபண்டு வரல, அது வரல, இது வரலன்றாங்க. எத்தனையோ திமுக எம்பிக்கள் சிஎஸ்ஆர் ஃபண்டு அப்படி இப்படி மத்திய அரசுடைய நிதி இப்படி நிறைய விஷயங்கள் எடுத்து நிறையா மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுகவில் இருக்கக்கூடிய சில எம்பிக்கள் இந்த மக்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் கண்ணால் கூட பார்த்துருக்கீங்க சில பேரை. அவ்வளோ ஃபண்ட்ஸ் எடுத்து நிறைய கட்டடங்கள் கட்டுறாங்க, நிறைய இப்போ கல்விக்கு உதவி பண்ணுறாங்க, நீர்வளத்துறை கடல் பங்கத்தில் எவ்வளோ வித்தியாசங்களும் நிறைய இதை கொண்டு வராங்க. அப்போ எப்படி அவங்களுக்குலாம் எப்படி ஃபண்ட் வந்துச்சு? அவங்க கை காசு எடுத்து போட்டு பண்ணாங்க? அப்படிலாம் கிடையாது. விமர்சனங்கள் வைக்கணுன்ற பேரில் வைக்கிறது தான் அதெல்லாம். நாளைக்கு அண்ணாமலை அவர்கள் வரும்போது அவருடைய கட்சி தான் அங்கே இருக்காங்க. இப்போ இவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லும்போது மற்றவங்க கொடுக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸோட இவர் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கப்படும், அவ்வளோதான். அவர்கள் வந்து இந்த மாதிரி எங்கள் ஏரியாவில் ஒரு பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு வந்து இந்த ஃபண்டு வேணும், எங்களுக்கு ஒரு 1 வீக்கில் வேணுன்றப்ப அவங்க ஒரு 1 வீக்கில் கொடுக்குறாங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் அதே மாதிரி எங்கள் தொகுதியில் ஒரு பஞ்சாயத்து இருக்குது, ஒரு 1 வீக்கில் எங்களுக்கு இந்த ஃபண்டு கொடுங்கன்னா இவருக்கு 1 வீக்குக்கு முன்னாடியே கூட கொடுக்க முடியும். இவருக்கு கொடுக்க மாட்டாங்கலாம் இல்லை, கொடுப்பாங்க. என்னென்னா அந்த கொஞ்சம் முன்னப்பின இருக்கும். ஏன்னா இவர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் பார்ப்பாங்க, அவங்க பார்ப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் அதில் நாங்கள் பண்ணியிருக்கோம், ஏங்க நீங்கள் பண்ணலன்னு சொன்னீங்கன்னு கேட்பாங்க. அது பதில் சொல்லணும் அவங்க. இல்லாட்டி நீங்கள் போய் வரைவு அறிக்கை கேட்பாங்க. ஒரு திட்டம் வந்து இப்போ நீங்கள் ஒரு பாலம் கட்டுறீங்க அப்படின்னா, எடுத்த ஒன்று மத்திய அரசு பாலம் கட்டுறீங்களா, அந்த எவ்வளோ ஆகும் அந்த அப்படின்னு கொடுக்க மாட்டாங்க. பாலம் கட்டுறீங்களா, ஓகே, எங்களோட குழு ஒருத்தவங்க வருவாங்க, அது வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. வந்து அந்த இடம் எப்படி இருக்குது, பாலம் கட்டுறதுக்கு எதுவான இடம் தானா, அந்த பாலம் கட்டினா எவ்வளோ செலவாகும், இந்த பாலம் கட்டுறதுல என்ன ட்ராபேக்ஸ் இருக்குது, என்ன நல்லது இருக்குது, எல்லாமே யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போய் அவங்க ஒரு அறிக்கை கொடுப்பாங்க, இந்தந்த விஷயங்கள் இருக்குதுன்னு. அது வந்து மத்திய நிதித்துறை அமைச்சகம் வந்து பார்த்துட்டு ஓகே அப்படின்றப்ப தான் அவங்க வந்து ஃபண்டு கொடுப்பாங்க. இப்போ நான் அது புரிஞ்சுக்கிட்டது, இவங்க வந்து இப்போ கொடுக்கும்போது தவறான ஒரு திட்டத்தை கொடுத்தீங்கன்னா அது முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. அவங்க சரியான திட்டத்தை கொண்டு போனாலும் மத்திய அரசு முடியாதுன்னு சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா அவர்கள் வந்து இந்தியாவுக்காக தான் செயல்படக்கூடியது தான் மத்திய அரசு. அப்புறம் இந்தியாவில் ஒரு பகுதிக்கு வந்து உடம்பு நம்மளோட பாடி இருக்குது, இந்த கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த கையிலலாம் நான் கண்டுக்க மாட்டேன்னா விடுவீங்க? இங்கே பட்டாலும் உங்களுக்கு இங்கே தான் வலிக்கும், உங்களுக்கு தான் வலிக்கும். அதே மாதிரி தமிழகத்தில் ஒரு வளர்ச்சி இல்லை, தமிழகத்தில் ஒரு பிரச்சனைனாலுமே மத்திய அரசுக்கு தான் பிரச்சனைங்க, அங்கே தான் வலிக்கும் அவங்களுக்கு, அவங்களோட பேர் தான் கிடும். அதனால் அவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. கொடுக்குறத வந்து நீங்கள் சரியான ஒரு திட்டத்தோடு போனீங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. பாஜக வெற்றி பெறும்போது இன்னும் அதிகமாக ஈஸியாக அவங்களால திட்டங்களை வந்து செயல்படுத்த முடியும். ஏன்னா இவங்க வந்து முன்கூட்டியே திட்டங்களை சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணலாமான்னு கேட்டு பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தான், சிம்பிள் லாஜிக் தான். நன்றி.